அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு, முதல் பருவம், இயற்கணிதம்ங்கிற யூனிட்ல பயிற்சி 3ல் 2ல் 6வது கணக்கை பார்க்க போகிறோம். கோவைகளை கழிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். 27x + 5y - 43 இருந்து 13x + 12y - 5ஐ கழிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், கணக்கை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 27x + 5y - 43 இதிலிருந்து எதை கழிக்கணும்? 13x + 12y - 5 இதை கழிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா பாருங்க, சேர்த்து எழுத போறோம். 27x + 5y - 43 கொடுக்கப்பட்ட முதல் நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு பிளஸ், இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன? மைனஸ் 13x. அடுத்து மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 12y. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 5. இது மாதிரி எழுதிக்கிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஒத்த மாறிகள்லாம் பக்கத்தில் எழுதிக்கிறோம். அப்புறம் நம்ம கூட்டி போட போறோம். 27x அடுத்து எக்ஸுங்கிற மாதிரி எங்க இருக்கு? மைனஸ் 13x. அடுத்து ஒய்ங்கிற மாதிரியே பக்கத்தில் எழுதிக்கிறோம். பிளஸ் 5y. அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் 12y. அடுத்து மாறிலி மைனஸ் 43 பிளஸ் 5. இது மாதிரி எழுதிட்டோம். இப்போ பிளஸ் மைனஸ் வேறுபட்ட குறிஞர் கழிக்கணும். 27ல 13 கழிச்சோம்னா 14x. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பெரிய குறியீடு மைனஸ் இருக்கு. இப்போ 12ல 5 கழிச்சா 7 மைனஸ் 7y. அடுத்து இங்கே மைனஸ் பெரிய குறியீடு மைனஸ்ல இருக்கு. 43 5 கழிச்சோம்னா 38 மைனஸ் 38. அப்ப இந்த கணக்குக்குரிய விடை என்ன கிடைச்சிருக்கு? 14x மைனஸ் 7y மைனஸ் 38. புரிஞ்சுங்களா?